அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தற்சமயம் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் மெயினருவி பக்கத்தில் ஒரு அறையில் ஒரு வாரமாக தங்கியுள்ளேன். அதற்கப்புறம் ஏற்கனவே நமது யூடியூப்பில் நோ டிசீஸ் நோ மெடிசன் நோ ஹாஸ்பிட்டல் யூடியூப்பில் சொன்னபடி மனிதனுடைய அனைத்து நோய்களுக்கும் காரணம் முழுக்க சமையல் உணவு தான். அதனால் நீங்கள் இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க முடிஞ்ச அளவு சமையல் உணவு குறைச்சி சமைக்காத உணவாகிய மனிதனுக்குரிய இயற்கை உணவாகிய தேங்காயும் பல வகைகளும் 3 வேளையுமோ அல்லது 2 வேளையாகவும் ஒரு வேளை 2 வேளைன்னு படிப்படியாக மாறினால் நல்லது. என்றைக்காவது ஒரு வேளை சமையல் ஒன்று சாப்பிடலாம். அது சிரமமாக இருந்தால் தினசரி ஒரு வேளைக்கு அதிகமாக சமையல் ஒன்று சாப்பிட வேண்டாம். அதுபோக அருந்துவதும் காஃபி, டீ, பால், ஹார்லிக்ஸ் என எதுவும் சேர்க்கப்படாமல் அருந்த வேண்டாம். அருந்துவதாக இருந்தால் தாகம் எடுத்தால் பச்சை தண்ணீர் அல்லது பழச்சாறு அல்லது இளநீர் அல்லது ஐஸ் போடாத கரும்புச்சாறு, இந்த 4 தவிர எதுவுமே அருந்த வேண்டாம். மாத்திரை மருந்து சாப்பிடுவதாக இருந்தால் உடனே நிறுத்தலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நிறுத்தி 1 மாதத்துக்குள் மாத்திரையை முழுக்க விட வேண்டும். ஏனென்றால் மாத்திரைகள் சாப்பிட்டால் பக்க விளைவு காரணமாக பின்னால் பல நோய் வரும். மாத்திரை சாப்பிடுவதால் ஏற்கனவே இருந்த நோயும் குணமாகாது. அதை அமுக்கி வச்சுக்கிறது, சஃபகேட் பண்ணி வச்சுருக்குது. நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு கொஞ்ச நாள் கழித்து மடித்தலை தூக்குது. இதுதான் விஷயம். அதனால் நீங்கள் மாத்திரை சாப்பிடுவதை எவ்வளோ சீக்கிரம் விடுவது நல்லது. மாத்திரை மருந்து இல்லாமல் வாழ முயல வேண்டும். அதே சமயத்தில் இயற்கை உணவு அதிகபட்சம் உட்கொண்டால் மாத்திரை மருந்து தேவைப்படாது, நோயும் கிடையாது. மரணத்தை தள்ளி போட்டு மரணமில்லை பெருவாழ் வாழலாம். இளமையாக முதுமையிலும் இளமையாக வாழலாம். இந்த நற்செய்தியை இந்த காணொளியை பார்ப்பவர்கள் உடனே அதிகபட்சம் கடைப்பிடிக்கும்படி வேண்டுகின்றேன். தான் கடைப்பிடிப்பதோடு அல்லாமல் தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தாங்கள் ஏற்கனவே இதே மாதிரி ஊடகங்கள் வைத்திருந்தால் அந்த ஊடகங்கள் மூலமாகவும் இந்த செய்தியை பரப்பும்படி அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி.